அதாவது இப்போ வந்து நாங்க வந்து தனி நீதிபதி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அந்த வழக்கை அவங்க விசாரிச்சு நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். இது வரவேற்கிறீங்க? கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். அதை நல்ல தீர்ப்பு வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத கரெக்டா பார்த்து சொல்லணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும். ஆமா, அதுதான் எங்களுக்கும் வேணும். யார் மேல தப்பு இருக்குன்னு வேணும். எனக்கு என்ன டவுட்னா, சிபிஐ வரவேற்கிறீங்களா? கண்டிப்பா. எத்தனை நாக்கு உங்களுக்கு? இதே நாக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிபிஐ போச்சுன்னா 5 வருஷம் ஆகும், 6 வருஷம் ஆகும். அது பாஜகவோட கைப்பாவை. எஸ்ஐடி இருக்கு, எதுக்கு சிபிஐன்னு பல உருட்டுனீங்க. சரி, இப்ப நீங்க சிபிஐ கேட்கல, ஆனா உச்சநீதிமன்றம் சிபிஐ கொடுத்துருக்குன்னா நாங்க இதை கேட்கலங்க, எங்களுக்கு சிபிஐ தான் வேணாம், எங்களுக்கு வந்து இந்த இது மட்டும் போதும் அப்படின்னு நீங்க எல்லாம் மேல்முறையீடு பண்ணிருக்கணும், இல்ல ஏதாவது பேசியிருக்கணும். இல்ல சார், எங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலதான் சந்தேகம். புரியுதுங்களா? இங்க இருக்கிறவங்க, அதாவது நாங்க யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அவங்களே அதை வந்து விசாரிச்சா சரியா இருக்குமா சொல்லுங்க? அதனாலதான் நாங்க வந்து குற்றச்சாட்டுல மேல விசாரிக்கிறோம். அவ்வளவுதான், தவிர வேற எதுவும் கிடையாது சார். அதே மாதிரி நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரே ஒரு குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன் சார். இந்த இடத்துல போலீஸ் எல்லா இடத்துலயுமே நாங்க நிறைய இடத்துக்கு போனோம், நிறைய மாவட்டங்கள் போனோம், எங்கேயுமே எங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்கவே இல்லை. நாங்க வந்த இடத்துல வந்து நின்னாங்களே தவிர வரவேற்பு கொடுக்கல. கரூர்ல மட்டும் எதுக்கு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க? அதாவது சந்தேகத்தை உண்டாக்குதா இல்லையா? ஒரு மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது அந்த ஜுடிஷியல் மாறும்போது இந்த காவல்துறையை பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு 2 நாள்லயே அவங்க ப்ரூஃபோட ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்குறாங்க. கட்சி சார்பா நீங்க வந்து ஒரு அறிக்கை, நீங்க எல்லாம் தலைமுறைவா இருக்கீங்க, அறிக்கை வெளியிடலாம்ல. கட்சி தலைவர் மேல எந்த கேஸுமே இல்லையே, அவரு ஒரு அறிக்கை இல்ல, காவல்துறை முழுமையாக தவறு போய் சொல்லுது, எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்கலாமே சார். இது வெளில பாக்குறவங்களுக்கே தெரியும் சார். அங்க வந்து கூட்ட நெரிசல்ல சாகுறாங்க அப்படின்னா இவங்க முன்னாடியே பண்ணிருக்கணும்ல, நீங்க போகாதீங்க சார்னு சொல்லி இருக்கணும்ல. அதை சொல்லவே இல்லையே இவங்க. மக்களுக்கு தெரியும் சார், யார் மேல எது இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் சார். அடுத்த நாளோ 2வது நாளோ ஒரு போலீஸ் வந்து குடுக்குறாரு பிரஸ் மீட், நாங்க வந்து கூட்டத்துக்குள்ள போகாதீங்க, அங்க ரொம்ப கிரௌடா இருக்கு, இங்கே நின்னு பேசுங்கன்னா, இல்ல எங்க கிரௌட் அங்கதான் இருக்கு, நாங்க அங்கதான் போய் பேசுவோம், கூட்டத்துக்குள்ள வண்டியை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது, இதுக்கப்புறமா வந்து நம்ம போலீஸ் முன்னாடி போவோம்னு போயிருக்கீங்க. இப்ப வந்து இப்படி சொல்றீங்க. அப்பவே சொல்லிருக்கலாம்ல, என்னத போலீஸ் சொல்றது லைட் ஆஃப் பண்ணிட்டு வர போயிருக்காரு. அதுவும் ஸ்பீக்கர் அங்கதான் இருக்கு, அங்கதான் நிறுத்த முடியும், அப்பதான் பேசினாதான் கேட்கும் வேற டைலாக் வேற. நீங்க வந்து வண்டி உள்ள போனதால மட்டும் இது நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க. அப்படி இல்ல, எங்க ரசிகர்களை, எங்க தொண்டர்களை தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க, தடியடி நடத்திருக்காங்க. தீவிரவாதி மாதிரி தடியடி நடத்தி ட்ரீட் பண்ணிருக்காங்க. தடியடி நடத்தினது காரணம் உங்க தலைவரே ஆம்புலன்ஸ் பத்தி பேசினாரு. அந்த லைவ்லயே இருக்கு, வீடியோலயே. அந்த ஆம்புலன்ஸும் உங்க கட்சிக்காரங்க அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி வேணுங்கிறதுக்காக வேற வழி இல்லாம தான் அங்க தடியடி நடத்திருக்கு. ஆனா தடியடி நடந்த போதுதான் இந்த ஸ்டாம்பேட் நடக்கல. தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே தூக்கிட்டு போறாங்க. தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அக்கா மயங்கி விடுது. அதனால பழிய போடலாம். இது எல்லாமே வீடியோ ப்ரூஃப். நாங்க வெளியாலாம் வந்து உள்ள எடுக்கல, இவங்க கூட்டத்துல இவங்களே எடுத்த வீடியோ.